இஸ்ரேல் நாட்டின் நாடாளுமன்றமே மோடி மோடி என்ற கோஷத்தால் அதிருது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுவும் ஒரு இந்திய பிரதமருக்காக அந்நாட்டு எம்பிக்கள் எழுந்து நின்னு கைத்தட்டி இப்படி ஒரு வரவேற்பு கொடுப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. உலக அரசியல்ல இன்னைக்கு இதுதான் மிகப்பெரிய ஹாட் டாபிக். ஒரு பக்கம் போர் பதற்றங்கள், மறுபக்கம் உலக நாடுகளுக்கு இடையிலான ராஜதந்திர நகர்வுகள்னு சூழல் பரபரப்பா இருக்கிற இந்த நேரத்துல பிரதமர் மோடியோட இந்த இஸ்ரேல் பயணம் சாதாரணமான ஒன்றாக பார்க்கப்படல. இது ஒரு வரலாற்று சாதனைன்னே சொல்லலாம். ஏன்னா இஸ்ரேல் நாடாளுமன்றமான கெனசெட் வளாகத்துல இதுவரை எந்த ஒரு இந்திய பிரதமரும் உரையாற்றியது கிடையாது. அந்த பெருமையை இப்போ பிரதமர் மோடி பெற்றிருக்காரு. சரி, அங்க நிஜமாவே என்னதான் நடந்தது? நெதன்யாகு ஏன் மோடியை அவ்வளவு கொண்டாடுறாரு? இத பத்தி முழுமையா இந்த வீடியோவுல பார்ப்போம். பிரதமர் மோடி 2 நாள் அரசுமுறை பயணமா இஸ்ரேல் நாட்டுக்கு சென்றிருக்காரு. அவர் டெல் அவிவ் விமான நிலையத்துல வந்து இறங்கியதுமே அங்க இருந்த வரவேற்பு அனைவரையும் ஆச்சரியப்பட வச்சது. வழக்கமா ஒரு நாட்டு தலைவர் வரும்போது அதிகாரிகள் தான் வரவேற்பாங்க. ஆனா இங்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவரோட மனைவி சாரா நெதன்யாகுவுடன் நேர்ல வந்து மோடியை வரவேற்றாரு. இது அந்த நாட்டுல மிக அரிதா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். விமானத்திலிருந்து மோடி கீழே இறங்கினதும் 2 பேரும் ஒருத்தர் கட்டிப்பிடிச்சுக்கிட்ட அந்த மோடி ஹக் இப்போ இணையத்துல ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. வெறும் கைகுலுக்களோட நிக்காம ஒரு பழைய நண்பரை பார்க்கிற மாதிரி நெதன்யாகு காட்டிய அந்த நெருக்கம் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவு எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படிங்கிறத உலக நாடுகளுக்கு உரக்க சொல்லியிருக்கு. விமான நிலையத்துல சிவப்பு கம்பள வரவேற்பு முடிஞ்சதும் அடுத்ததா நடந்த சம்பவங்கள் தான் இன்னும் சுவாரஸ்யமானது. பிரதமர் மோடி இஸ்ரேல் நாடாளுமன்றமான கெனசெட்டுக்கு அழைச்சிட்டு போகப்பட்டார். அங்கே அவரை வரவேற்ற சபாநாயகர் அமீர் ஒஹானா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? மைக் பிடிச்சு பேசும்போது ஜெருசலேமிற்கு உங்களை வரவேற்கிறோம், கெனசெட்டிற்கு உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சுத்தமான ஹிந்தியில பேசி மோடியை வரவேற்றாரு. ஒரு வெளிநாட்டு சபாநாயகர் நம்ம நாட்டு தலைவரை அவரோட தாய்மொழியிலேயே வரவேற்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கௌரவம் பாருங்க. இத பார்த்ததும் அங்க இருந்த இந்திய அதிகாரிகளுக்கு ஒரு நிமிஷம் சிலிர்த்து போச்சுன்னே சொல்லலாம். இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். உலகத்துல எத்தனையோ நாடுகள் இருக்கும்போது இந்தியா ஏன் இஸ்ரேல் கூட இவ்வளவு நெருக்கமா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். சபாநாயகரோட வரவேற்புக்கு அப்புறம் மோடி உள்ள நுழைஞ்சப்போ அங்கிருந்து எம்பிக்கள் எல்லாரும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம எழுந்து நின்னு கைத்தட்ட ஆரம்பிச்சாங்க. அதுவும் ஒரு சில எம்பிக்கள் மோடி மோடி அப்படின்னு நம்ம நாட்டில் கேட்கிற அதே உற்சாகத்தோட முழக்கமிட்டது அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகளே வியக்க வச்சது. இது ஏதோ திட்டமிடப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி தெரியல. அந்த நாட்டு மக்கள் மற்றும் பிரதிநிதிகள் இந்திய தலைவர் மேல வச்சிருக்கிற உண்மையான அன்பாதான் இது பார்க்கப்படுது. பிரதமர் மோடியை பத்தி அங்க பேசும்போது நெதன்யாகு ஒரு முக்கியமான கருத்து சொன்னாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, மோடி ஹக் அப்படிங்கிறது உலக அளவுல ரொம்ப பிரபலம். ஆனா இது வெறும் தந்திரமான ஒரு கட்டிப்பிடித்தல் கிடையாது, இது ஒரு உண்மையான உணர்வு அப்படின்னு ரொம்பவே நெகிழ்ச்சியா பேசினாரு. அதாவது 2 நாடுகளுக்கு இடையிலான நட்புறவுங்கிறது வெறும் காகிதத்துல கையெழுத்து போடுற ஒப்பந்தங்கள் மட்டும் கிடையாது, இது 2 நாட்டு மக்களோட உணர்வுபூர்வமான பிணைப்பு அப்படிங்கிறத அவர் தெளிவாக்கினார். மோடி இஸ்ரேலின் சிறந்த நண்பர் மட்டும் இல்ல, இந்தியா இஸ்ரேல் கூட்டணியின் மாபெரும் பாதுகாவலர் அப்படின்னு நெதன்யாகு புகழ்ந்து தள்ளிட்டாரு. இது ஏதோ புகழ்ச்சிக்காக சொன்ன வார்த்தைகளா தெரியல. ஏன்னா கடந்த சில வருஷங்கள்ல இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ராணுவம் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு அந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. இதனோட பின்னணியை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். ஒரு காலத்துல இஸ்ரேல் கூட இந்தியாவுக்கு நேரடியான தூதரக உறவுகள் பெரிய அளவுல கிடையாது. 1992 வருஷம் வரைக்கும் நாம ரொம்பவே தயக்கத்தோட தான் இருந்தோம். ஆனா இப்போ 2026ல நிலைமை தலைகீழா மாறி இருக்கு. பாதுகாப்பு துறையில இந்தியாவுக்கு தேவையான அதிநவீன ஆயுதங்கள், ஏவுகணைகள், குறிப்பா அந்த பராக் 8 ஏவுகணை அமைப்பு, இதெல்லாம் இஸ்ரேலோட ஒத்துழைப்புல தான் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம விவசாயத்துல சொட்டு நீர் பாசனம் முறையை இந்தியாவுல பிரபலப்படுத்தினதுல இஸ்ரேலுக்கு பெரிய பங்கு இருக்கு. தமிழ்நாட்டுல கூட பல இடங்கள்ல இஸ்ரேல் நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் விவசாயம் மேம்படுத்தப்பட்டு வருது. இந்த ஒரு வலுவான பின்னணி இருக்கிறதுனால தான் மோடியோட இந்த வருகையை அவங்க இவ்வளவு கொண்டாடுறாங்க. மோடி தன்னோட உரையில என்ன பேசினாரு அப்படிங்கிறது தான் இப்போ உலக நாடுகளோட கவனிப்புல இருக்கு. அவர் பேசும்போது இந்தியா மற்றும் இஸ்ரேல் ஆகிய 2 நாடுகளுமே பயங்கரவாதத்தால பாதிக்கப்பட்ட நாடுகள், அதனால பயங்கரவாதத்தை ஒழிக்கிறதுல நாம ஒன்னா நிக்கணும் அப்படிங்கிறத அழுத்தமா பதிவு செஞ்சாரு. இத பொதுவான பின்னணியிலிருந்து பார்த்தோம்னா, மத்திய கிழக்கு நாடுகள்ல நிலவர பதற்றமான சூழல்ல இந்தியா இஸ்ரேலுக்கு ஆதரவா நிக்குதா அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் எழலாம்.
ஆனா இந்தியாவோட வெளியுறவு கொள்கை எப்பவுமே சமநிலையானதுதான். நாம இஸ்ரேல் கூட நட்பா இருக்கும் அதே நேரத்துல பாலஸ்தீன மக்களோட உரிமைகளுக்காகவும் குரல் கொடுத்துட்டு தான் வர்றோம். ஆனா இன்றைய சூழல்ல இஸ்ரேலோட தொழில்நுட்ப உதவியும் இராணுவ பலமும் இந்தியாவுக்கு ரொம்பவே தேவைப்படுது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இங்க தான் ட்விஸ்ட். மோடி இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய முதல் இந்திய பிரதமர் அப்படிங்கிற வரலாற்று சாதனையை படைச்சிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா? இதுக்கு முன்னாடி எந்த பிரதமரும் ஏன் அங்க போல? ஏன்னா இஸ்ரேல் நாட்டுக்கு போறது அப்படிங்கிறது அரபு நாடுகளை பகைச்சுக்கிற மாதிரி அமையும்னு ஒரு கருத்து முன்னாடி இருந்தது. ஆனா பிரதமர் மோடி அந்த பிம்பத்தை உடைச்சாரு. 2017 அவர் முதல் முறையா இஸ்ரேல் போனப்பவே இது பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு. இப்போ 2026 இந்தியா ஒரு உலகளாவிய சக்தியா உருவெடுத்திருக்கிற நிலையில இஸ்ரேல் நாடாளுமன்றமே அவருக்கு எழுந்து நின்னு மரியாதை கொடுக்குதுன்னா அது இந்தியாவோட வளர்ந்து வர்ற அந்த சாஃப்ட் பவர் அப்படிங்கிறதுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி தான். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாஹூ பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு. மோடி ஒரு சிறந்த உலக தலைவர் அப்படின்னு அவர் குறிப்பிட்டது சாதாரணமானது கிடையாது. ஏன்னா உலக அரசியல் இப்போ 2 துருவங்களா பிரிஞ்சு நிக்குது. அமெரிக்கா ஒரு பக்கம், ரஷ்யா சீனா ஒரு பக்கம்னு இருக்கும்போது இந்தியா எல்லா நாடுகளோடையும் சுமூகமான உறவை பேணி வருது. குறிப்பா I2U2 அப்படின்னு சொல்லப்படுற இந்தியா, இஸ்ரேல், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் அமெரிக்கா இணைஞ்ச அந்த அமைப்போட செயல்பாடுகள் இப்போ ரொம்பவே தீவிரமா இருக்கு. இது மத்திய கிழக்கு ஆசியாவுல இந்தியாவோட செல்வாக்க ரொம்பவே அதிகப்படுத்தியிருக்கு. மோடியோட இந்த 2 நாள் பயணத்துல பல முக்கியமான இராணுவ ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கிறதா சில ஊடகங்கள் தெரிவிக்குது. இந்த விஜயத்தோட காலவரிசையை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா 2017 ஆரம்பிச்ச அந்த நெருக்கம் 2018 நெதன்யாஹூ இந்தியாவுக்கு வந்தப்போ இன்னும் அதிகமாச்சு. இப்போ இந்த 2026 பயணத்துல செமி கண்டக்டர் தயாரிப்பு மற்றும் சைபர் பாதுகாப்பு துறையில மிகப்பெரிய அறிவிப்புகள் வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவில் இப்போ தொழில்நுட்ப புரட்சி நடந்துட்டு இருக்கிற நேரத்துல இஸ்ரேலோட ஸ்டார்ட் அப் கலாச்சாரம் நமக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். உறுதியாக தெரிந்தது என்னன்னா, இந்த முறை பாதுகாப்பு மட்டும் இல்லாம விண்வெளி ஆராய்ச்சியிலையும் இஸ்ரேலும் இந்தியாவும் கைகோர்க்க போறாங்க. இது நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு இன்னும் கூடுதல் பலத்தை தரும்னு சொல்லப்படுது. சரி, இந்த சம்பவத்தை பத்தி மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க? சில சர்வதேச ஊடகங்கள் இதை எப்படி பார்க்கறாங்கன்னா, இந்தியா தனது வெளியுறவு கொள்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. தங்களுக்கு தேவையான நட்பை மற்ற நாடுகளின் அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்காம இந்தியா தீர்மானிக்குது அப்படின்னு பாராட்டுறாங்க. ஆனா அதே சமயம் சில அரசியல் விமர்சகர்கள் இதை பத்தி மாற்று கருத்தையும் முன்வைக்கிறாங்க. இஸ்ரேலோட போர் நடவடிக்கைகளுக்கு மத்தியில இந்தியா இந்த அளவுக்கு நெருக்கம் காட்டுறது அரபு நாடுகளோடனான உறவை பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு விவாதமும் ஓடிட்டு தான் இருக்கு. ஆனா இதை பத்தி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கொடுத்த விளக்கத்துல இந்தியா எப்பவுமே அமைதியைத்தான் விரும்புது. அதே சமயம் நம்ம நாட்டோட பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான நட்புறவுகளை நாம வலுப்படுத்துவோம் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல நாம சில முக்கியமான புள்ளி விவரங்களை பார்க்க வேண்டியிருக்கு. கடந்த 5 வருஷங்கள்ல இஸ்ரேல் கிட்ட இருந்து இந்தியா வாங்குற இராணுவ தளவாடங்களோட அளவு 15% அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி இஸ்ரேல்ல படிக்கிற இந்திய மாணவர்களோட எண்ணிக்கையும் இப்ப முன்னைய விட அதிகமா இருக்கு. இது வெறும் ஆயுதம் வாங்குற உறவா மட்டும் இல்லாம கல்வி மற்றும் கலாச்சார உறவா மாறிட்டு வருது. பிரதமர் மோடி இஸ்ரேல் வாழ் இந்தியர்கள் மத்தியில பேசும்போது கூட நீங்க தான் இந்தியாவோட உண்மையான தூதர்கள் அப்படின்னு அவங்கள கௌரவிச்சாரு. இஸ்ரேல்ல இருக்கிற இந்திய வம்சாவளி மக்கள், குறிப்பா அங்க செட்டிலான யூத மதத்தை சேர்ந்த இந்தியர்கள் இந்த வரவேற்பை பார்த்து ரொம்பவே நெகிழ்ந்து போயிருக்காங்க. இந்த மோடி ஹக் உண்மையிலேயே உலக அரசியல்ல இவ்வளவு மாற்றத்தை உருவாக்குமா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். இதற்கான பதில் நிச்சயமா ஆமா என்பதுதான். ஏன்னா ராஜதந்திரத்துல ஒரு தலைவரோட தனிப்பட்ட நெருக்கம் அப்படிங்கிறது பல சிக்கலான பிரச்சனைகளை தீர்க்க உதவும். உக்ரைன் ரஷ்யா போரின் போது இந்தியா எப்படி நடுநிலையா இருந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழுத்தம் கொடுத்ததோ அதே மாதிரி இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரத்திலையும் இந்தியா ஒரு முக்கியமான மத்தியஸ்தரா செயல்பட முடியும்னு உலக நாடுகள் நம்புது. அதுக்கு அஸ்திவாரமாக தான் இந்த நாடாளுமன்ற உரை மற்றும் உற்சாக வரவேற்பை பார்க்க வேண்டியிருக்கு. மோடி அங்க பேசும்போது இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, இஸ்ரேலும் ஒரு ஜனநாயக நாடு, இந்த 2 ஜனநாயக நாடுகளோட கூட்டணி உலகத்துக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கும் அப்படின்னு சொன்னது அங்க இருந்த எம்பிக்களை ரொம்பவே கவர்ந்தது. இப்ப சில முக்கியமான கேள்விகளுக்கு பதில் பார்ப்போம். முதல் கேள்வி, ஏன் பிரதமர் மோடி தான் அங்க உரையாற்றின முதல் இந்திய பிரதமர்? இதற்கான பதில் என்னன்னா,
முன்னாடி இருந்த பிரதமர்கள் இஸ்ரேல் விவகாரத்துல ஒருவித தற்காப்பு அணுகுமுறையை கையாண்டாங்க. ஆனா 2014க்கு அப்புறம் இந்தியா தன் நிலைப்பாட்டை வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சது தான் இதுக்கு முக்கிய காரணம். இரண்டாவது கேள்வி, இதனால இந்தியாவுக்கு என்ன லாபம்? நேரடியா சொல்லணும்னா பாதுகாப்பு துறையில தன்னிறைவு அடையவும் நவீன தொழில்நுட்பங்களை இந்தியாவுக்கு கொண்டு வரவும் இந்த உறவு ரொம்பவே அவசியம். மூணாவது கேள்வி, இது நம்ம நாட்டு முஸ்லிம் நாடுகளுடனான உறவை பாதிக்குமா? கண்டிப்பா இல்ல. ஏன்னா சவுதி அரேபியா, UAE போன்ற நாடுகளோட இந்தியா இப்ப முன்னைய விட நெருக்கமான பொருளாதார உறவுல இருக்கு. இதனோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? பிரதமர் மோடியோட இந்த 2 நாள் பயணம் முடிஞ்சு அவர் இந்தியா திரும்பும்போது பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி மற்றும் தண்ணீர் மேலாண்மை திட்டங்கள்ல பல புதிய அறிவிப்புகள் வரலாம். இது நம்ம ஊர் விவசாயிகளுக்கு தண்ணி பற்றாக்குறை இருக்கிற காலத்துல ரொம்பவே கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்தியா இஸ்ரேல் உறவுங்கிறது இப்போ ஒரு மூலோக கூட்டாண்மை அப்படிங்கிற நிலையை தாண்டி ஒரு குடும்ப நட்பு மாதிரி மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். இஸ்ரேல் எம்பிக்கள் போட்ட அந்த முழக்கம் வெறும் சத்தம் மட்டும் இல்ல, அது இந்தியாவோட வளர்ந்து வர்ற மதிப்பிற்கான அங்கீகாரம். மொத்தத்துல பார்த்தா பிரதமர் மோடியோட இந்த இஸ்ரேல் பயணம் ஒரு புதிய வரலாற்று பக்கத்தை திறந்து வச்சிருக்கு. இஸ்ரேல் நாடாளுமன்றத்துல ஒரு இந்திய தலைவருக்கு கிடைச்ச அந்த கௌரவம் ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை தரக்கூடிய விஷயம்தான். ராஜதந்திர ரீதியா இது ஒரு பெரிய வெற்றி. போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்துல இந்தியா போன்ற ஒரு நாடு அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் பாலமா இருக்கிறது ரொம்பவே முக்கியமானது. இந்த நிகழ்வை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இஸ்ரேல் எம்பிக்களோட இந்த உற்சாக வரவேற்பு இந்தியாவோட உலகளாவிய செல்வாக்க காட்டுதா, இல்ல இது வெறும் ஒரு சாதாரண அரசியல் நிகழ்வுதானா? உங்களோட ஆழமான கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.